ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நெல்லிக்காய் மோர் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெல்லிக்காய் மோர் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. தலைமுடி உதிருது, உடம்பு அடிக்கடி ரொம்ப ஹீட் ஆகுதுன்றவங்க இந்த நெல்லிக்காய் மோரை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், 10 நிமிஷம் கூட ஆகாது. இந்த மோர் எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெல்லிக்காய் மோர் செய்கிறதுக்காக இப்போ பெரிய நெல்லிக்காய் இது போல் 2 எடுத்துக்கிறேன். இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 50 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மோர் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவு தயிர் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயும் எடுத்து இந்த தயிர்லேயே சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன். பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்குங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்குங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுலேயே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இது போல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சாதான் இந்த நம்ம சேர்த்துருக்க நெல்லிக்காய் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா அரைஞ்சி வரும். இப்போ அரைச்சி எடுத்ததை எடுத்து இப்போ ஒரு கண்ணாடி கிளாஸில் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயோட அப்படியே நீங்கள் மோர் சாப்பிட்றதா இருந்தாலும் அப்படியே வடிகட்டாமல் அப்படியே சேர்த்துக்குங்க. இல்லை நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் இதையெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா கண்ணாடி கிளாஸில் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரியும் அலசிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான நெல்லிக்காய் மோர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.